இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்துக்களின் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று கருட பஞ்சமி. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பமும் நெருங்காது என்பது நம்பிக்கை. இன்று கருட பஞ்சமி. வைணவ வழிபாட்டில் கருடன் வழிபாடு மிகவும் முக்கியமானதாகும். பெருமாள் எத்தனையோ வாகனங்களில் பவனி வந்தாலும் கருட வாகனத்தில் அவரை தரிசிப்பதே மிகவும் உயர்வான புண்ணியமாக கருதப்படுகிறது. பெருமாள் கோவில்களில் பெரிய திருவடி என்றும் கருடாழ்வாரை குறிப்பிடுகிறோம். கருட பஞ்சமி அன்று, அதாவது இன்று, அமிர்த கலசத்துடன் இருக்கும் கருடனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். தன்னை எப்போதும் சுமந்து கொண்டிருக்கும் கருடனை வழிபடுபவர்களுக்கு மகாவிஷ்ணுவின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். யாரோட அருள்? மகாவிஷ்ணுவோட அருள் முழுவதுமாக கிடைக்கும் கருடனை வழிபடுபவர்களுக்கு. அதோடு மகாலட்சுமியின் அருளும் அன்னை கௌரியின் அருளும் கிடைக்கும். கருட பஞ்சமின்றது எப்போ வருதுன்னா, ஆடி மாதத்தில் வரும் மிகவும் முக்கியமான பண்டிகைகள் ஒன்றுதான் இந்த கருட பஞ்சமி. கருடனை வழிபடுவதற்கு உரிய மிகவும் உன்னதமான நாளாகும். இதை கருட ஜெயந்தி என்றும் சொல்வார்கள். இந்த ஆண்டு கருட பஞ்சமி ஆகஸ்ட் 9 வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது. இது ஆடி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமையும் கூட. இன்றைய தினம் நாள் முழுவதும் பஞ்சமி திதி உள்ளது. ஆகஸ்ட் 8 அதாவது நேற்று இரவு 11:48 மணி துவங்கி ஆகஸ்ட் 10 அதாவது நாளை காலை அதிகாலை 1:44 மணி வரை பஞ்சமி திதி உள்ளது. கருடனை ஏன் வழிபட வேண்டும்? பலருக்கும் தோன்றும் நாகதோஷம் உள்ளிட்ட சர்ப்பம் தொடர்பான பாவங்கள் தோஷங்கள் விலக நாகங்களை வழிபடுகிறோம் அல்லவா? கருடருக்கு என்று தனியாக ஒரு நாள் ஒதுக்கி எதற்காக அவரை வழிபட வேண்டும்? கருடனை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற கேள்விகள் எல்லோருக்கும் மனதில் தோன்றும். பகவத்கீதையில் தனக்கு விருப்பமான விஷயங்கள் என கிருஷ்ண பரமாத்மா சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்பது போன்று பட்சிகளில் நான், அதாவது பறவைகளில் நான் கருடனாக இருக்கிறேன் என்று கூறியிருப்பார். மாதங்களில் மார்கழி அது சிறப்பு. அதே மாதிரி பட்சிகளில் நான் கருடனாக இருக்கேன் அப்படின்றார். அதனால் மார்கழி மாதமும் விரதம் இருக்கணும். அதே மாதிரி கருடனை பார்த்தோம் நமஸ்காரம் பண்ணணும். மகாவிஷ்ணுவின் மறுவடிவமாகவும் அன்னை கௌரியின் மறுவடிவமாகவும் விளங்குபவர் கருடன். கருட வழிபாட்டு பலன்கள். புராணங்களில் உத்தமமான மகன்கள் என்று பெயர் பெற்றவர்களில் ஒருவர்தான் கருடன். ஒரு யார்னா, காசியப்ப முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்த மகனான கருடனின் இரு இறக்கைகளாக சாம வேதத்தின் இரு பிரிவுகளும் விளங்குவதாக சொல்லப்படுகிறது. இந்த கருடன் காசியப்ப முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்த மகன்தான் இந்த கருடன். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பதே கிடையாது. வீட்டில் இருக்க பிள்ளைங்க சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்க மாட்டேன்றாங்க. பிள்ளைகள் சரியாக படிப்பது கிடையாது, சரியாகவே படிக்க மாட்டேன்றாங்க. எப்போ பாரு விளையாட்டு பிள்ளைகளாகவும் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை நமக்கு. நோய்கள் படாத பாடுபடுத்துகிறது நமக்கு. அந்த மாதிரி கண்டம் உள்ளது, விபத்துகள் அடிக்கடி ஏற்படுது, எதிரிகளால் தொல்லை தாங்க முடியவில்லை, வழக்குகளை சிக்கி மாட்டி தவிக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழ்கிறவர்கள் இவர்கள்லாம் கருட பஞ்சமி அன்று, அதாவது இன்று கருடனை வழிபட்டால் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கருட பஞ்சமி பூஜை நேரம், வழிபாட்டு முறை என்னன்னா, ஆகஸ்ட் மாதம் 9 அதாவது இன்று
காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1:05 வரை, இந்த மணி நேரங்களில் கருடனை வழிபடலாம். நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா எப்படியும் கருடன் மேலே பறந்துட்டு தான் இருப்பார். அப்படி இதெல்லாம் தோணுச்சுன்னா பாருங்க. நீங்கள் சாதாரணமாக கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடும்போது நீங்கள் வெளியே போய் கூப்பிட்டீங்கன்னா கருடன் கண்டிப்பாக காட்சி தருவார். அப்படி வெளியே பார்க்க முடியலன்னா வீட்டில் இருக்க கருடன் படம் அல்லது கருடனுடன் இருக்கும் பெருமாள் படம் ஏதாவது ஒன்று, அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அம்பாளின் படத்தை வைத்து அதற்கு அழகாக பூக்கள் சூட்டி வழிபடலாம். நெய் தீபம் ஏற்றி நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், அக்கார அடிசல் போன்ற ஏதாவது ஒன்றை செய்து வைத்து வழிபடலாம். ஒரு சிவப்பு கயிறு, அதில் 10 முடிச்சுகள் போட்டு அம்பாளின் வலப்புறமாக வைத்து அதற்கு தூப ஆராதனைகள் காட்டி வழிபட்டு அதற்கு பிறகு அந்த கயிறை கையில் கட்டி கொள்ளலாம். ஒரு சிவப்பு கயிறில் 10 முடிச்சு போட்டுக்கணும். இப்போ காலில் கூட அடிபட்டுதுன்னா என்ன பண்ணுவோம்? காலில் அடிபட்டாவோ, கால் வீங்கினாவோ, காலில் எதனா புண்ணு வந்தாவோ, காலில் என்ன பண்ணுவோம்? ஒரு கருப்பு கயிறு ஒரு 5 முடி போட்டு அது காலில் கட்டுவோம். காலில் கட்டோம்னா அந்த அடிபட்டது உடனே ஆறிடும், இல்லை வீக்கமாக இருந்தாலும் உடனே குறைஞ்சிடும். அந்த மாதிரி காலில் கட்டுற மாதிரி ஒரு சிகப்பு கயிறில் 10 முடிச்சுகள் போட்டு அம்பாளின் வடப்புறமாக வலது புறம் அம்பாளோட படத்துக்கு அந்த அம்பாளோட வலது கை பக்கமாக வச்சு அதுக்கு தூப ஆராதனைகள் காட்டி வழிபட்ட பிறகு அந்த கயிற்றை கையில் கட்டி கொள்ளலாம். சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னன்னா, கருட பஞ்சமி அன்று நமக்காக மட்டுமல்ல, நமக்கு வேண்டியவர்கள் யாருக்காக என்ன வேண்டுதல் வைத்து வழிபட்டாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். கருட பஞ்சமியான இன்று கருட காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். முடியாதவர்கள் 21 முறை சொல்லி வழிபடலாம். இந்த மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் ஆபத்தும் காணாமல் போகும். அதை சிறு மந்திரம் நான் சொல்கிறேன். கருட காயத்ரி மந்திரம்ட்டு 4 வரியில், ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ண பட்சாய தீமகி தன்னோ கருடோற்ற பிரசோதயாத். ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ண பட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத். இது 3 வரி தான். 3 வரி சொன்னாவே போதும். 108 மந்திரமும் சொல்லலாம். அதுக்கேற்ற புத்தகம் விற்குது. 108 முறையும் சொல்லலாம், 21 முறையும் சொல்லலாம். முடியாதவர்கள் 21 முறையும் சொல்லலாம். அப்படியும் முடியாதவர்கள் இந்த 3 முறை சொன்னாலே போகும். ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ண பட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.